வணக்கம் டீச்சர்ஸ். இந்த வீடியோவில் டெட் பேப்பர் 2 சம்மந்தமாக நம்ம இங்கிலீஷ் லெசன் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல் நம்ம ஃபஸ்ட்டு யூனிட்டை பார்க்கலாம். இந்த டேர்ம் 2ல் பார்த்தீங்கன்னா 2 யூனிட் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு டேர்மில் பார்த்தீங்கன்னா 3 யூனிட் இருந்துச்சு. இதில் 2 யூனிட் காணப்படுது. நிறைய இம்பார்ட்டண்டான கிராமர் டாபிக் இருக்குது, அதை நம்ம பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஸ் யூஷுவலாக ஒரு ப்ரோஸ், ஒரு போம், ஒரு சப்ளிமெண்ட்ரி காணப்படுது. அதாவது ஸ்போர்ட்ஸ் ஸ்டார், டீம் ஒர்க், திங்க் டு ஒன் அப்படிங்கிற ஒரு ப்ரோஸ், ஒரு சப்ளிமெண்ட்ரி, ஒரு போம் காணப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்போர்ட்ஸில் சில முக்கியமான ஒரு ஆளுமைகளை, ஒரு பெண் ஆளுமைகளை பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதில் கிரிக்கெட்டை சேர்ந்த மித்தாலி துரைராஜ் அவங்கள பற்றி சும்மா மேலோட்டம் பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவங்க முழு பேர் பார்த்தீங்கன்னா மித்தாலி துரைராஜ். இவங்க பார்த்தீங்கன்னா பிறந்த ஏரியா ஊர் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டெண்டுல்கர் ஆஃப் இந்தியன் விமென்ஸ் கிரிக்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்திய பெண்கள் கிரிக்கெட்டுடைய டெண்டுல்கர் அப்படின்னு சொல்கிறாங்க, நிக் நேம். அதேமாதிரி இவங்க தான் பார்த்தீங்கன்னா 6000 ரன்னை கடந்த முதல் இந்திய பெண்மணி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தொடர்ந்து 50, அதாவது 7 தடவை 50 ரன்களை என்ன பண்ணாங்க, அடித்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து 50 ரன்களை கண்டினியூஸாக கன்செக்யூட்டிவாக அடித்தவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இவங்களோட என்ன யாரை கம்பேர் பண்ணுறாங்கன்னா சச்சினை வச்சு கம்பேர் பண்ணுறாங்க. சரிங்களா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த உங்களுடைய பண்ண செயலுக்காக பத்மஸ்ரீ என்ன அவார்டு என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தெரிஞ்சா போதும். மித்தாலி துரைராஜ் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டை சேர்ந்தவங்க. சரிங்களா? அதே மாதிரி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவங்களோட சேர்த்து இன்னொரு முக்கியமான நபரை மென்ஷன் பண்ணுறாங்க, ஸ்மிருதி மந்தானா. இவங்க ஒரு லெஃப்ட் ஹேண்டர், ஸ்டைலிஷ் லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் ரொம்ப முக்கியமான பிளேயர். இப்போ இதே ஒரு பாக்ஸில் டூயினோ கொடுத்துருக்காங்க. அதாவது விமென்ஸ் கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா மென்ஸ் கிரிக்கெட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தொடங்கிட்டாங்க. 2 இயர்ஸ் பிஃபோராகவே தொடங்கிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த விமன் கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா 1973 என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டு அந்த வேர்ல்டு கப் இது பண்ணுறாங்க. எப்போன்னா அதாவது மென்னுடைய வேர்ல்டு கப்பு தொடங்குறதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த விமனுடைய வேர்ல்டு கப் 73 என்ன பண்ணாங்க, தொடங்கிட்டான்னு சொல்கிறாங்க. இதை சும்மா தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா? அது போதுமானது. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. க்ளோசரி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இதில் வந்து கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ரெக்கக்னைஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க, நோன் பர்சன், எல்லாராலும் அறியப்பட்டவர். அக்னாலேஜ்டு பார்த்தீங்கன்னா அக்செப்டட், எல்லாரோடையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவங்க. அக்செப்டட், அக்னாலேஜ்னா ஏற்றுக்கொள்வது, அக்செப்டட். ப்ரிவிலேஜ்னா ஹானர், மதிப்பு, ப்ரிவிலேஜ். கன்செக்யூட்டிவ்னா அடுத்தடுத்து, ஒன் ஆஃப்டர் அனதர். அடுத்தடுத்து 50 அடித்தாங்கன்னு சொன்னாங்கல்ல, ஒவ்வொரு மேட்ச்லையும் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக பண்ணுறது தான் அந்த கன்செக்யூட்டிவ் அப்படின்னு சொல்கிறது. ஐடென்டிட்டி, ஒரு பர்சனை பற்றி அந்த பர்சன் எப்படி இருக்காங்க அப்படி சொல்கிறது தான் என்ன, ஹவு பர்சன் இஸ் நோன். எப்படி இந்த பர்சன் புகழடைஞ்சிருக்காங்க, அந்த பர்சன் எப்படி போட்டாங்க அப்படி சொல்கிறது அந்த ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்கிறது. இன்ஸ்பிரேஷனுங்க எல்லாருக்கும் தெரியும். நம்ம வந்து ஒரு ஆளை நம்ம வந்து வியந்து பார்க்குறது இன்ஸ்பிரேஷன். ரோல் மாடல், ஹியர் அ பர்சன் ஒன் லுக்ஸ் அப் டு, ரொம்ப பெருமையாக பார்க்குறது தான் இன்ஸ்பிரேஷன். எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்குது. பேஷன் அப்படின்னா டிசையர், விருப்பம், ஆசை அப்படின்னு சொல்லலாம். டிசையர் அப்படின்னு சொல்கிறது. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா உஷாராணி அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. இவங்க கபடி விளையாட்டை சேர்ந்தவங்க. இவங்க கர்நாடகாவில் என்ன பண்ணியிருக்காங்க, பெங்களூர் கர்நாடகாவில் என்ன பண்ணியிருக்காங்க, பிறந்திருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா எங்கே ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா கண்டிவிரா ஸ்டேடியம் அப்படிங்கிற ஸ்டேடியத்தில் என்ன பண்ணாங்க, ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா கோல்டு மெடல் கபடியில் 29 வயசு இருக்கும்போது என்ன பண்ணிருக்காங்க, கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. கர்நாடகா ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸில் உங்களுக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு. அவங்க அதில் என்ன பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க, கலந்துருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி இவங்களை பற்றி சொல்லும்போது ஏஷியன் கேமில் 2018 கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. ஏஷியன் கேமில் 2018 கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரதர் அண்ட் சிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரோல் மாடலாக இருக்காங்க சொல்கிறாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது தான். அடுத்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. 2012 17 வரைக்கும் நடைபெற்ற அந்த கபடி வேர்ல்டு கப் போட்டியில் அந்த 6, அதாவது விமன்ஸ் கபடி வேர்ல்டு கப் போட்டியில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விமனுடைய டீம் தான் என்ன பண்ணியிருக்கு, 6 தடவை வெற்றி பெற்றிருக்கு 2012 17 வரைக்கும். சரிங்களா? கபடியில் அவ்வளோதான். அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க போதுமானது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிளாஸரியை பார்த்துலாம். ஷாண்டி டவுன்னா புவர் ஏரியா, வில்லேஜ் அப்படின்னு சொல்கிறது. முன்னேற்றமடையாத ரூரல் ஏரியா அப்படின்னு சொல்லலாம் ஷாண்டி டவுன். அன்ஃபுல்ஃபில்ட்னா நிறைவேற்றப்படாத ஆசைகள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அன்ரியலைஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. ப்ராமினென்ட் அப்படின்னா நோட்டிசபிள், கவனிக்கத்தக்க, முக்கியமான, இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ப்ராமினென்ட், நோட்டிசபிள். டெட்டர்மைன்னா ரொம்ப உறுதியாக இருக்குது, வில் பவர்,
determined, will power. இதெல்லாம் கிளாஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம், கேட்பாங்க, பார்த்து வச்சுங்க. இது தேவையில்லை. அடுத்து இன்னொரு முக்கியமான கேரக்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க பேட்மிண்டன் பிவி சிந்து. இவங்க பார்த்தீங்கன்னா பிவி சிந்து பேட்மிண்டன் சேர்ந்தவங்க. பேர் வந்து புசாரலா வெங்கட் சிந்து அப்படிங்கிறது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒலிம்பிக்ஸில் 2016 சில்வர் மெடல் வாங்கியிருக்காங்க. சரிங்களா. அதோட பார்த்தீங்கன்னா 2012 சாய்னா நேவால் என்ன பண்ணாங்க, சாய்னா நேவால் தான் 2018 ஒலிம்பிக்ஸில் வெண்கலம் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2016 சில்வர் மெடல் என்ன பண்ணுங்க இவங்க வாங்கியிருக்காங்க பேட்மிண்டனில். சரிங்களா. அந்த பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் அப்படிங்கிறதுல 2012 பார்த்தீங்கன்னா 17 வயசுல இந்த 20 நபர் டாப்பில் என்ன பண்ணுறாங்க, அந்த டாப் லெவலில் போடுறாங்க அவங்க. இதில் இவங்களோட முக்கியமான இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா அந்த புலேலா கோபிச்சந்த் அப்படிங்கிறவங்க தான். அவர் தான் அவருக்கு வந்து ரொம்ப முக்கியமான இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம். இவர் என்ன பண்ணால் 2001 ஆல் இண்டியா ஓப்பன் பேட்மிண்டன் அப்படிங்கிற சாம்பியன். இந்த கோபிச்சந்த் தான் அவங்களுடைய முக்கியமான இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வாலிபாலை தான் அவங்க என்ன பண்ண ப்ரிஃபர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் என்ன பண்ணாங்க, சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வாலிபால் பிளேயர்ஸ், அதனால் அவங்களுக்கு இந்த வாலிபாலோட ஆசை இருந்திருக்கு. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் என்ன பண்ணிட்டாங்க, சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்மிண்டன் சம்மந்தமாக சின்ன சின்ன நுணுக்கங்களெல்லாம் கைடன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெஹபூப் அலி அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணாங்கன்னா இவங்களுக்கு பேசிக்கலாக அவங்கள்ட்ட இருந்தால் சிந்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இது போதுமானது. அதாவது மோஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் ஃபீச்சர் இன் சிந்துஸ் கேம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆட்டிடியூட், அதே மாதிரி நெவர் சே டை ஹார்ட், அதாவது விட்டு கொடுக்காத ஒரு மனப்பான்மை அப்படின்னு சொல்லலாம். இவங்க ஒரு பிகாம் பட்டதாரி, காமர்ஸில் பேச்சுலர் டிகிரி வாங்கினவங்க. நிறைய இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் விளையாண்டுருக்காங்க. இவங்க வாங்கின மெடல் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருப்பாங்க. ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு அப்படிங்கிறது விளையாட்டு வீரர்களுக்கு கொடுக்கப்படுற 2016 கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பத்மஸ்ரீ இந்தியாவுடைய 4வது மிகப்பெரிய சிவிலியன் அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க, 2015 கொடுத்துருக்காங்க. 2013 அர்ஜுனா அவார்டு. சரிங்களா. இதில் பாருங்கள், அதாவது வேர்ல்டு 2வது மிகப்பெரிய பாப்புலரான ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன். ஃபஸ்ட்டு உள்ளது பார்த்தீங்கன்னா ஃபுட்பால். போதுமானது. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த கிளாஸ் டே படிச்சிடலாம். கரஸ்பாண்டன்ட் அப்படிங்கிற ரிப்போர்ட்டர், ஒரு விஷயத்தை ரிப்போர்ட் பண்ணுறவங்க, சேனல்லாம் பார்த்துருப்பீங்க. கமிட்மெண்ட் அப்படிங்கிறது டெடிகேஷன், முழு அர்ப்பணிப்போட வேலை செய்கிறது. நெவர் சே டை அப்படிங்கிறது டோன்ட் ஸ்டாப் ட்ரைங், தொடர்ந்து நம்ம ட்ரை பண்ணுறது. தோல்வியானாலும் வி ஹாவ் டு கீப் ஆன் ட்ரைங் அந்த மாதிரி சொல்கிறது. சிவிலியன் அப்படிங்கிறது ஆர்டினரி பீப்புள், பொதுமக்கள், பொது ஜனங்கள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. அவ்வளோ அது போதுமானது. அதில் படிக்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம படித்தா அது போதுமானது. இது சும்மா அது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஃபுட்பால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்மெட் அப்படின்னு சொல்லலாம். டென்னிஸ் வந்து ராக்கெட்டு. கோல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளப் அப்படின்னு சொல்லலாம். வாலிபால் வந்து உங்களுக்கு நெட்டு, ஆர்ச்சரி, பவ் அண்ட் ஆரோ. சரிங்களா, பார்த்துங்க. ஃபுட்பால் வந்து ஹெல்மெட், டென்னிஸ் வந்து ராக்கெட், கோல்ஃப் கிளப், வாலிபால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நெட்டு, ஆர்ச்சரி, பவ் அண்ட் ஆரோ. சும்மா தெரிஞ்சுக்குங்க. திடீர்னு நம்ம ஆளுக்கு இது கேட்டாலும் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீனிங் கேட்குறாங்க. இந்த யூட்டிலைஸ்டு பண்ண அந்த ஃபாண்டில் உள்ள அந்த வேர்டுக்கு மீனிங் கேட்குறாங்க. ப்ரிவிலேஜ் அப்படிங்கிறது ஹானர், ப்ரிவிலேஜ்னா ஹானர். சினானிம்ஸ் கேட்குறாங்க. சர்ப்ரைஸ் அப்படின்னா அமேஸ்டு, ஸ்ட்ரகிள்னா ஃபைட், எக்ஸ்பர்ட்னா ஸ்கில்டு, அடுத்து ஆப்போனன்ட்னா ரிவால், எதிராளி. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சினானிம்ஸ் பார்த்துங்க. அடுத்ததில் ஆன்டனிம்ஸ் இருக்குது. அப்போ சக்ஸஸ்னா ஃபெயிலியர், இன்ட்ரெஸ்டிங்னா போரிங்னு அர்த்தம். சரிங்களா. ஜென்ரல்னா இம்பார்ட்டண்ட், ஜென்ரல் சும்மா பொதுப்படையாக சொல்கிறது. இம்பார்ட்டன்ட்னா முக்கியமானது, ஜென்ரல்னா இம்பார்ட்டண்ட். ஆப்போசிட் நான் சொல்கிறது. ஸ்டார்ட்னா ஸ்டாப். அப்பாயிண்ட்டுக்கு வந்து ஆப்ஜெக்ட் பார்த்து ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட். சரிங்களா. அவ்வளோதான். எல்லாம் போகிற போக்கில் படிச்சுட்டு போகலாம், இது தேவையில்லை. இது வந்து ஸ்பீக்கிங். இது நான் ஸ்பீக்கிங்லாம் எக்ஸாம் தேவைப்படாது. இதுதான் ரொம்ப முக்கியம். பிக்டோகிராமர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஜெக்டிவ்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க. அஜெக்டிவ் இஸ் அ வேர்ட் தட் டிஸ்கிரைப்ஸ் நவுன். அஜெக்டிவ் என்னன்னா நவுனை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது தான் அஜெக்டிவ். இப்போ பாருங்கள், டீ அப்படிங்கிறது நவுனு. அது எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, ஹாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாட் டீ, சூடான டீ. இதான் இப்போ ஹாட்டுங்கிறத இப்போ என்ன அஜெக்டிவ். அதே மாதிரி ஃப்ளவர் ஒரு நவுன், அதை எப்படி சொல்கிறாங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க.
அப்போ இந்த நவுனை பற்றி சொல்லுது, இது எப்படி இருக்குன்னு சொல்லுது, அப்போ அது அட்ஜெக்டிவ். டைஸ் அப்படிங்கிறது நம்பர், டைஸுங்கிறது சொல்லுது அது எத்தனை நம்பர் இருக்குது, ஹவு மெனி, அது குவான்டிட்டியே சொல்லும். ஸோ 2 டைஸ். அதே மாதிரி ஹெட், அது எப்படி இருக்குது, பால்டாக இருக்குது, சொட்டத்தலையாக இருக்குது. கிராஜுவேட், அவங்க யார், எங்கே, ஓல்டா, யங் கிராஜுவேட். மேன், டயர்டாக இருக்காரா, ஃப்ரெஷ்ஷாக இருக்காரா, டயர்டாக இருக்காரு. ஸோ இந்த நவுனை பற்றி இதான் மேனுங்கிற நவுனு, கிராஜுவேட்டுங்கிற நவுனு, ஹெட் அப்படிங்கிறது நவுன். சரிங்க, நவுனை பற்றி அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது தான் அட்ஜெக்டிவ். பார்த்துங்க, டேஸ் இஸ் அ வேர்ட் டிஸ்கிரைப்ஸ் நவுன்னா, அட்ஜெக்டிவ் இஸ் அ வேர்ட் தட் டிஸ்கிரைப்ஸ் நவுன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தெர் இஸ் அ கிரவுண்ட் அப்படிங்கிறது பிக் கிரவுண்ட், பெரிய கிரவுண்டு, இந்த கிரவுண்டு பெருசாக இருக்குது. த டேஸ் ஸ்கை, டார்க் ஸ்கை, ஸ்கை எப்படி இருக்குது, டார்க்காக இருக்குது. இந்த ஸ்கைங்கிறது நவுனு, டார்க்காகிறது பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ். த ட்ரே ஹேஸ் ஃப்ரெஷ் வெஜிடபிள், வெஜிடபிள் எப்படி இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அட்ஜெக்டிவ். அடுத்து இட் இஸ் அ சன்னி டே அல்லது ஹாட் டே, டே எப்படி இருக்குது, டேங்கிறது அட்ஜெக்டிவ். இந்த சன்னிங்கிறது டேங்கிறது நவுனு, அந்த எப்படி இருக்குது அப்படிங்கிறது சன்னியாக இருக்குது, ஹாட்டாக இருக்குது அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். த கேர்ள் கேவ் ஃப்ரெண்ட் பியூட்டிஃபுல் ஸ்மைல், ஷி ஸ்மைல் பியூட்டிஃபுல்லி. அப்போ ஸ்மைலை எப்படி பண்ணுறா, பியூட்டிஃபுல். அதான் பியூட்டிஃபுல்னா இங்கே என்ன, அட்ஜெக்டிவ். அவ்வளோதான். அடுத்து அட்ஜெக்டிவை எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு அட்ஜெக்டிவ் இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு சென்டென்ஸில் 2-3 அட்ஜெக்டிவ் இருக்குது, அதை எந்த ஆர்டரில் எழுதுறது அப்படின்னு எக்ஸாம்பிளில் கேட்பாங்க. இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியமானது. குவான்டிட்டி, குவாலிட்டி, சைஸ், ஏஜ், கலர். அப்போ ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா WQ சாக் அப்படின்னு வச்சுங்க. WQ சாக் இதான் உங்களுக்கு வந்து என்ன ஷார்ட்கட். இதை ஃபாலோ பண்ணால் நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். எக்ஸாம்பிளில் கேட்பாங்க, இந்த ஆர்டர்லாம் அது வரணும். ஃபஸ்ட்டு குவான்டிட்டி, இதில் 2 கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஃபஸ்ட்டு குவான்டிட்டி அப்புறம் குவாலிட்டி. சரிங்களா, பார்த்து வச்சுங்க. குவான்டிட்டி அப்புறம் குவாலிட்டி, எத்தனை அப்புறம் தரம், நம்பர் அப்புறம் தரம்னு சொல்கிறது. குவாலிட்டினா தரம், குவான்டிட்டி குவாலிட்டி. WQSKK இந்த 2லையும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஃபஸ்ட்டு குவான்டிட்டி. குவான்டிட்டி என்னென்னா 1, 2, 9 நம்பர்லாம் என்ன ஒரு இதெல்லாம் அட்ஜெக்டிவ் தான். இது குவான்டிட்டி அட்ஜெக்டிவில் வரும். பிரேவ், கிரேட், அமேசிங் குவாலிட்டி. ஒரு நபருடைய அவர் எப்படி இருக்கார், பிரேவாக இருக்கார், கிரேட்டாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குவாலிட்டியை சொல்கிறது அல்லது ஒப்பீனியனை சொல்கிறது. சரிங்களா, இதெல்லாம் அட்ஜெக்டிவில் வரும். அதே மாதிரி சைஸ், அடுத்து சைஸ் ஸ்மால், டால், பிக். ஏஜ் ஓல்டு, யங், அடல்ட். அதே மாதிரி கலர், இதெல்லாம் என்ன உங்களுக்கு அட்ஜெக்டிவ் வரும். மொத்தமாக இந்த அட்ஜெக்டிவில் வர்றதெல்லாம் இந்த ஆர்டர்லாம் என்ன பண்ணணும், சொல்லணும் அப்படின்னு. ஓகே டீச்சர்ஸ், இப்போ இந்த நம்ம பார்த்த அட்ஜெக்டிவ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த எக்ஸசைஸை பார்த்துடலாம். இது எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தே ஹேவ் அ ஸ்மால் ரெக்டாங்குலர் ரெட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆர்டர் ஸ்மால் ரெக்டாங்குலர், இந்த கலர் கடைசியில் வரும் ரெட், போஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஐ ஹேவ், இது எப்படி ஆர்டர் பண்ணலாம்னா உங்களுக்கு வந்து 2 நம்பர் லாங் கடைசியில் கலர் ப்ரௌன் ஸ்டிக்ஸ். ஐ ஹேவ் 2 லாங் ப்ரௌன் ஸ்டிக்ஸ். இந்த ஆர்டரை பார்த்து வச்சுங்க. ஃபைண்ட் மீ ப்ரஷஸ், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 நியூ எல்லோ ப்ரஷஸ், 5 நியூ எல்லோ ப்ரஷஸ் இந்த ஆர்டரில். அடுத்து மகேஷ் இஸ் அ டேஷ் பாய், அந்த மாதிரி இந்த ஆர்டரில் கேட்குறாங்க. டால், தின், கிளவர் பாய். டால் அந்த குவான்டிட்டி எவ்வளோ சைஸு, தின், கிளவர் பாய். அடுத்து இட் இஸ் அ ஸ்மால் ரவுண்ட் பிங்க் பிளேட். சரிங்களா, ஸ்மால் ரவுண்ட் பிங்க் பிளேட். இந்த ஆர்டர்லாம் அது வரும். அடுத்து பாருங்கள், இதில் மீனிங் கேட்குறாங்க. எது வந்து ஆட் ஒன் நோட் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து எது பொருந்தாது. டைனி அப்படிங்கிறது எனார்மஸ், இது பொருந்தாது. இது வந்து எல்லாமே மொத்ததெல்லாம் பொருந்தும், ஸ்மால் சின்னதெல்லாம். எனார்மஸ்னால் பெருசு. ஆம்பிள், இது ஆம்பிள்னா ரெஸ்ட்ரிக்டட். ஆம்பிள்னால் போதுமானது அப்படின்னு அர்த்தம், ரெஸ்ட்ரிக்டட். கைண்ட்னா இதெல்லாம் உண்டு, இது மட்டும் ஆட் ஒன் அவுட். ஹார்ஸா, ரொம்ப ஹார்ஸாக பிஹேவ் பண்ணுறது. ஹானஸ்ட், டிசைட்ஃபுல். டிசைட்ஃபுல்னா வஞ்சகம், இதுக்கு ஆப்போசிட். ஆக்சுவலாக இது ஆப்போசிட் தான் சொல்கிறாங்க, ஆப்போசிட் தான் கேட்குறாங்க. ஹானஸ்ட்டுக்கு ஆப்போசிட் டிசைட்ஃபுல். சீர்ஃபுல் அப்படிங்கிறது ரொம்ப பிரைட்டாக இருக்கிறது, இதாக இருக்குது. இதுக்கு ஆப்போசிட் வந்து லோ அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, அடுத்து லெட்டர் ரைட்டிங் அந்த மாதிரி பார்த்து வச்சுங்க. இதில் வந்து ஃபார்மல் லெட்டர், இன்ஃபார்மல் லெட்டர் அப்படின்னா அப்படி இருக்குன்னு சொல்லலாம். இல்லை ஃபார்மல் லெட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த
ஆனுவல் டேக்கு சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்மேட் பார்த்துங்க. ஸ்கூல் நேம், அதுக்கப்புறம் அட்ரஸ்ஸு, அந்த டேட் போடணும், அப்புறம் நேம் ஆஃப் த சீஃப் கெஸ்ட், அந்த அட்ரஸ்ஸு, அந்த சல்யூட்டேஷன் இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யுவர் சின்சியர்லி அந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. இதை சப்ஸ்கிரிப்ஷன், அப்புறம் சிக்னேச்சர் இந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி லெட்டர் எழுதுறதுக்கு, ஃபார்மல் லெட்டரை எழுதுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதை கொடுத்துட்டு அதை எழுத சொல்கிறாங்க. இந்த ஃபார்மேட்டை கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இடையில ஏதாவது கேட்பாங்க. ஃபார்மேட் என்னன்னு பார்த்து வச்சுங்க. அடுத்து க்ரியேட்டிவ் ரைட்டிங். டைரி எப்படி எழுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட் போடணும். இது கேட்டிருக்காங்க போன வருஷம்லாம். டேட் ஒரு என்ட்ரி, டேட் போடணும். அதே மாதிரி ரைட் நேச்சுரலி ட்ரூத்ஃபுல், என்ன நடந்ததோ என்ன பண்ணலாம் அது எழுதலாம். டைரிங்கிறது நம்ம எழுதுறது தான். சரிங்களா, அதே மாதிரி உங்களுக்கு வந்து டைரியில் எப்போதுமே ஃபஸ்ட் பர்சன் தான் யூஸ் பண்ணணும், ரொம்ப முக்கியம். டைரியில் நம்ம தான் எழுதுகிறோம். அதே மாதிரி நான் இங்கே போனேன், நான் இங்கே வந்தேன், நான் இங்கே போனதில் அதை பார்த்தேன், நான் தான் வரணும். அதான் அந்த ஃபஸ்ட் பர்சன் நம்ம சொல்கிறது. இதை பாருங்கள், ஐ ரீட் அபவுட் மித்தாலி, ஐ லைக் ஹர் பிளேயிங் ஸ்டைல், ஐந்து தான் வரணும். அதான் ஃபஸ்ட் பர்சன் சொல்கிறது. டைரியில் நம்ம அப்படி தானே எழுதுவோம், நம்ம பார்த்தா தான் சொல்ல போகிறோம். அதனால் ஃபஸ்ட் பர்சனை டைரியில் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் பர்சனை நம்ம பேசுகிற மாதிரி அது இருக்கணும். மேக் ஒரு என்ட்ரி இன்ஃபார்மல், அதே மாதிரி எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கணும். ரொம்ப ஃபார்மலாக எழுத தேவையில்லை. என்ன நினைக்குதோ என்ன தோணுதோ என்ன பண்ணலாம், இன்ஃபார்மலாக நம்ம எழுதலாம். ஏன்னா அது நம்ம மட்டும் தான் வச்சுருக்க போகிறோம். நம்மளுக்கான குறிப்பை நம்ம அதை எழுதுகிறோம். சரிங்களா, நம்ம வெளியே எதுவும் பப்ளிஷ் பண்ண போகிறதில்ல டைரியை. ஸோ எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கணும். ரொம்ப அதாவது ஃபீலிங்ஸ்லாம் சொல்லணும். நம்ம பார்த்ததை உணர்ச்சி வரமாக, சோகமாக, சந்தோஷமாக எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அதில் வெளிப்படுத்தலாம் அப்படி சொல்கிறோம். அதான் எக்ஸ்ப்ரெசிவ். அதே மாதிரி யூஸ் வேர்ட்ஸ் தட் எக்ஸ்ப்ரெஸ் ஃபீலிங்ஸ். அதே மாதிரி என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் என்ன பண்ணலாம் அதில் எழுதலாம் அப்படி சொல்கிறாங்க. டைரி எப்போதுமே ஃபஸ்ட் பர்சனலாக எழுதணும், இது ரொம்ப முக்கியம். இந்த கேட்பாங்க அதில். லாங்குவேஜ் செக் பாயிண்ட் அப்படிங்கிறது இதில் இப்படி சொல்லக்கூடாது, இப்படி சொல்லலாம். கோவை இஸ் ஃபர்தர் ஃப்ரம் சென்னை தென் திருச்சி அப்படின்னு சொல்லக்கூடாது. ஃபார்தர் தான் சொல்லணும். இந்த ஃபார்னா தூரம். அப்போ ஃபார்தர், அதாவது திருச்சியை விட சென்னை எப்படி இருக்குது, கோவை எப்படி இருக்குது, தூரமாக இருக்குது சென்னையிலேருந்து. திருச்சியை விட சென்னையிலேருந்து கோவை எப்படி இருக்குது, தூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃபார்தர் தான் யூஸ் பண்ணணும். இந்த ஃபர்தர் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஃபர்தர் அப்படிங்கிறது எங்கே யூஸ் பண்ணணும்னா அடிஷ்னல் அப்படிங்கிற மீனை தரும். மேலும், இன் அடிஷன், மோர் ஓவர் அப்படின்னு சொல்கிற போது அந்த ஃபர்தர் அப்படிங்கிறது, இந்த ஃபார்தர் அப்படிங்கிறத நம்ம இந்த டிஸ்டன்ஸை சொல்லும் போது இதை தான் யூஸ் பண்ணணும். when you are talking about distance, இந்த ஃபார்தர் தான் என்ன பண்ணணும் யூஸ் பண்ணணும். ரெண்டுக்கு வேறு மீனிங். இந்த ஃபார்தர்னா தூரம், இந்த ஃபர்தர்னா மேலும். நான் மேற்கொண்டு என்ன சொல்ல வரேன்னா அடிஷ்னலி அந்த மாதிரி சொல்கிறது. சரிங்களா, அடுத்து ஷீபா இஸ் மோர் ஸ்ட்ராங்கர் தென் சிந்துஜா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஷீபா இஸ் ஸ்ட்ராங்கர் தென் சிந்துஜா. இதில் இந்த ஸ்ட்ராங்கருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கர், ஸ்ட்ராங்கஸ்ட்னு இந்த என்ன சொல்கிறது, இந்த பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரியில் இந்த அஜெக்டிவ்க்கு அந்த ஃபார்மட் உண்டு. ஸோ அதே மாதிரி அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே இதோட இந்த ஸ்ட்ராங்கோட இஆர் சேர்த்து இந்த கம்பேரிட்டிவ் ஃபார்மில் யூஸ் பண்ணணும். இந்த மோர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், இந்த மோர் யூஸ் பண்ண அவாய்டு டபுள் கம்பேரிட்டிவ்ஸ். இந்த ஸ்ட்ராங்கரும் இந்த மோரும் என்ன பார்த்தீங்கன்னா 2 கம்பேரிட்டிவ் ஆயிரும். ஒரு கம்பேரிட்டிவ் அந்த இது போதுமானது. அதனால் பார்த்தீங்கன்னா எப்போதுமே பார்த்தீங்கன்னா 2 கம்பேரிட்டிவ் தேவையில்லை. மோஸ்ட்லி இந்த ஒரு சிலபல் உள்ள வேர்டுக்கு நீங்கள் அந்த வேர்டோட அந்த அட்ஜெக்டிவோட இஆர் சேர்த்து என்ன பண்ணிக்கலாம், கம்பேரிட்டிவ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ராங்குங்கிறது ஒரு சிலபிக் வேர்டு, சிங்கிள் சிலபிக் தான், மோனோசிலபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராங் அதில் ஒரு சிலபல் தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிற வேர்டுக்கு இது ரூல். இதோட நீங்கள் என்ன பண்ணுங்கள், இஆர் சேர்த்து ஸ்ட்ராங்கர்னு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. மோர் போட தேவையில்லை. எப்போ மோர் போடுறதுன்னா எந்த அட்ஜெக்டிவ்க்கெல்லாம் மோர் தென் 2 சிலபல் இருக்கோ அப்போ தான் என்ன பண்ணணும், மோர் போடணும். இப்போ வந்து ஷீ இஸ் மோர் பியூட்டிஃபுல், அங்கே தான் என்ன பண்ணணும், அந்த பியூட்டிஃபுல்லில் என்ன எத்தனை இருக்குது, மோர் தென் 2 சிலபல் இருக்குது. அதனால் அங்கே அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணணும், மோர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்கிள் சிலபல் இருக்கும்போது அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அஜெக்டிவோட, இப்போ ஸ்ட்ராங்குற அஜெக்டிவோட நம்ம அஜெக்டிவ்னா என்னென்னு பார்த்தோம் ஏற்கனவே, ஸ்ட்ராங் மேன். மேனை என்ன, மேனை பற்றி இந்த மேனுங்கிற நவுன் இதை பற்றி சொல்லுது. அப்போ ஸ்ட்ராங்கிறது அஜெக்டிவ். இந்த அப்படி இருக்கப்போ இந்த ஸ்ட்ராங்கிறது சிங்கிள் சிலபல். ஸோ அதோட பார்த்தீங்கன்னா இஆர் சேர்த்து என்ன பண்ணிக்கலாம், இதை கம்பேரிட்டிவ் ஃபார்முக்கு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அவ்வளோதான். எது சொல்லணும், எது சொல்லக்கூடாது. அடுத்து மை எல்டர் சிஸ்டர் இஸ் 6 feet ஹை அப்படின்னு சொல்லக்கூடாது.
இன்ஸ்டெட் என்ன சொல்லணும்னா மை எல்டர் சிஸ்டர் இஸ் 6 feet டால் அப்படின்னு தான் சொல்லணும். டாலுங்கிறது பீப்புளை கம்பேர் பண்ணி யூஸ் பண்ணும்போது டால் ஆப்போசிட் ஷார்ட் யூஸ் பண்ணணும். பில்டிங்கை கம்பேர் பண்ணும்போது என்ன பண்ணணும், ஹை அதே மாதிரி லோ அப்படிங்கிறத என்ன பண்ணணும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அது பாருங்கள். அடுத்து போம், டீம் ஒர்க் அப்படிங்கிற போம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மலாம் என்ன பண்ணணும், ஒன்றாக சேர்ந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லைன் இருக்கும் இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த இதுக்குள்ளே வந்து லைன் கேட்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு என்ன பண்ணுங்கள், வீடியோவை நீங்கள் பாஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், ஒரு லைன் ஒரு கிளான்ஸ் என்ன பண்ணுங்கள், கோத்ரூ பண்ணுங்கள். சரிங்களா, இதில் பண்ணுங்கள். இதோடைய சாராம்சம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் என்ன பண்ணணும், ஒன்றா இருக்கணும், ஒரே ஸ்பிரிட்டாக என்ன பண்ணணும், வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எழுதியவர் பார்த்தீங்கன்னா எட்கர் ஏ கெஸ்ட். டீம் ஒர்க் அப்படிங்கிற போயத்தை எழுதியவர். டீம் ஒர்க் இஸ் போயம் ரிட்டன் பை எட்கர் ஏ கெஸ்ட். ரொம்ப முக்கியமானவர். இவரை பற்றி கேட்பாங்க அடிக்கடி, இந்த எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. இவரை பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெட்ராய்ட் ஃப்ரீ ப்ரெஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு மேகசின், அதில் ஒரு இதில் பத்திரிக்கையில் நான் 14 வயது இருக்கும்போதே 1995 பார்த்தீங்கன்னா இவருடைய ஒர்க்கை என்ன பண்ணுறாரு, வெளியிடுறாரு. டெட்ராய்ட் ஃப்ரீ ப்ரெஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய 300க்கும் மேற்பட்ட நியூஸ் பேப்பரில் அவர் பார்த்தீங்கன்னா அந்த கட்டுரையெல்லாம் எழுதியிருக்காரு. அதே மாதிரி இவர் என்ன சொல்கிறாங்கன்னா பொயட் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. யார், கெஸ்ட் கேட்பாங்க, முக்கியம். பொயட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா கெஸ்ட். அதே மாதிரி இவர் பார்த்தீங்கன்னா பொயட் லாரட் ஆஃப் மிச்சிகன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் ஒரே ஒரு போயிட்டு இந்த அவார்டை வாங்கின முக்கியமான நபர், வேறு யாருக்கும் இது கொடுக்கப்படல அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக உள்ள ஆப்டிமிஸ்டிக்கான விஷயங்களை போயத்தில் சொல்லியிருக்காரு, நேர்மறையான கருத்துக்களை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த கிளாஸரி பார்த்துடலாம். டீட் அப்படிங்கிறது ஒரு செயல், ஆக்ட் அல்லது அச்சீவ்மெண்ட். ஸ்கீம்ங்கிறது ஒரு பிளான், திட்டம். ஃபேம்னா க்ளோரி, ஃபேமஸ் அப்படிங்கிறது. ஃபேமாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறோம்ல. மேட்னா கம்பேனியன், பார்ட்னர் அப்படிங்கிறது ஒரு துணை அல்லது நம்ம கூட வர்றவங்க, கம்பெனியன் அப்படின்னு சொல்லுது. ஸ்பிரிட்னா வில், ஒரு ஆர்வம், ஒரு டெட்டர்மினேஷன், ஒரு உறுதி, இதை செய்ய முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது. இந்த ஓவர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஓவர் அப்படிங்கிறக்கூடிய ஒரு விரிவாக்கம். ஒன்று இதை கொடுத்துட்டு இதை கேட்கலாம், இதை கொடுத்துட்டு இதை கேட்கலாம், அதை பார்த்து வச்சுக்கோ. ஓவர் அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த பொய்டிக் அப்ரிவேஷன் பார்த்திங்கன்னா ஓ போட்டு அப்பாசிட்டி போட்டு இஆர், இது ஏற்கனவே கேட்டிருக்காங்க. இதை கொடுத்துட்டு இதை கேட்கலாம், இல்லாட்டி இதை கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், இதை கேட்கலாம். போன எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. அடுத்து கான்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வேர்டை நீங்கள் முழுசாக யூஸ் பண்ணாமல் அதில் உள்ள வேர்டை என்ன பண்ணுறது, குறைச்சிட்டு அந்த குறைச்ச இடத்துல ஒரு அப்பாசிட்டி போட்டு யூஸ் பண்ணுறதா என்ன, கான்ட்ராக்ஷன். கான்ட்ராக்ஷன் இஸ் அ ஷார்ட் அண்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ட் ஆர் குரூப் ஆஃப் வேர்டு. ஒரு வேர்டு அல்லது 2-3 வேர்டுடைய ஷார்ட் அண்ட் ஃபார்ம் தான் என்ன சொல்கிறோம், கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். வித் ஒமிட்டட் லெட்டர்ஸ் ஆஃபன் ரிப்ளேஸ் இன் ரிட்டன் இங்கிலீஷ் பை அப்பாஸ்ட்ரஃபி. அந்த ஒமிட்டட் லெட்டர்ஸுக்கு பக்கத்தில் ஒரு அப்பாசிட்டி போட்டு என்ன பண்ண காமிச்சிடணும். இப்போ இட் இஸ் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஐ எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க, அப்பாசிட்டி போட்டு எசுங்கிறாங்க. டஸ் நாட் அப்படிங்கிறது பார்த்தா டஸ் நாட், இது எப்படின்னா டசன்ட் அப்படின்னு சொல்லணும். அந்த ஓ எடுத்துகிட்டு அப்பாசிட்டி போடுறாங்க. தேர் இஸ் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஐ எடுத்துகிட்டு இஸ் போடுறாங்க. இது பார்த்தீங்கன்னா யூ வில் அப்படிங்கிறது யூவை போட்டு அப்பாசிட்டி போட்டு 2 எல்லு போடுறது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு யூ வில் அப்படிங்கிறது. அதே மாதிரி தட் இஸ் THATIS இஸ், தட் இஸ் அப்படிங்கிறத தட்ஸ்னு அப்படி போடுறாங்க. அந்த ஐயை எடுத்துகிட்டு அப்பாசிட்டி போடுறாங்க. இது வந்து ஐ ஹேவ் அப்படிங்கிற அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து ஐ ஹேவ், ஐ அப்பாசிட்டி விஇ ஹேவ். சரிங்களா, இதுதான் கான்ட்ராக்ட் ஃபார்ம். ஹீங்கிறது ஹீ ஹேடு, இதுக்கு என்னென்னா ஹீ ஹேடுன்னு வரும், ஹீ வுட்டுன்னு போடலாம். ரெண்டுக்குமே இதே தான், இந்த கான்ட்ராக்ஷன் ஃபார்ம் தான். இது அரண்டுங்கிறது ஆர் நாட் அப்படிங்கிறதுக்கு. ஹீ ஹேஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன எழுதுன்னா ஹீ அப்பாஸ்ட்ரஃபி எஸ், ஹி ஹேஸ், அதை பார்த்துங்க. சரிங்களா, ஹி ஹேஸ். அடுத்து ஓன்ட், வில் நாட் தான் என்ன சொல்கிறோம், ஓன்ட்டுன்னு சொல்கிறோம். வில் WLL வில் நாட் அப்படிங்கிறது தான் என்ன சொல்கிறோம், ஓன்ட்டுன்னு சொல்கிறோம். காண்ட் CAN அப்பாஸ்ட்ரஃபி T, கெனாட் காண்ட் அப்படின்னு சொல்கிறது. இதை ஒருட பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, கேட்பாங்க. அடுத்து சப்ளிமெண்ட்ரி, இதில் ஒன்றும் பெருசாக இருக்காது, கீழே தான் இருக்கான்னு பார்ப்போம். அதில் பார்த்துட்டு நம்ம படித்து இதை முடிச்சிடலாம். இதில் ஒன்றும் பெருசாக இல்லை. இது வேணால் பார்த்து வச்சுங்க. இது வந்து அத்லெட்டிக்ஸ் அப்படிங்கிறது
இந்த இதுக்கு வந்து டென்னிஸ் அப்படின்னு சொல்லலாம், டென்னிஸ் மேட்ச். இது ஐஸ் ஸ்கேட்டிங். இதுக்கு பார்த்தீங்கன்னா கிராஸ் கண்ட்ரி. இதுக்கு பேஸ்பால். இது ட்ரை ஆத்தலன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சும்மா பார்த்து வச்சுங்க, ஏன்னா எக்ஸசைஸில் இருக்குது அதனால் சொல்கிறேன். இதுக்கு வந்து ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து டென்னிகாட், இதில் சைக்கிளிங், இதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரபஸ், இதில் பார்த்தீங்கன்னா போலோ, 4வதுல போலோ, கடைசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ்கெட் பால். இது சும்மா அவரோட பார்த்து வச்சுங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன டென்னிகோட், அடுத்துக்கு வந்து சைக்கிளிங், ட்ராப்பாஸ், இது பார்த்தீங்கன்னா போலோ, கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ்கெட் பால். சரிங்களா? ஃபஸ்ட் யூனிட் முடிச்சு நம்ம அடுத்த யூனிட்டை பார்க்கலாம். சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூஸ் ஃபார் வாட்சிங்.